பட்டினத்தடிகளுடைய வரலாற்றை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களுக்குள் ஒரு சித்தர் பட்டினத்தடிகள், சித்தர்களுக்குள் ஒரு பக்தர் பட்டினத்தடிகள். திருவெண்காடர் என்ற பெயரோடு பிறந்தார். காவிரிப்பூம்பட்டினத்திலே 7 வனங்கள், இப்போ 2 வனம்தான் இருக்குது. 5 வனம் கடலுக்குள்ளே போயிடுச்சு. பல்லவ வனம், சாயாவனம் 2 தான் இப்போ இருக்குது. பல்லவ வனத்தில் பல்லவனீச்சரம் என்ற இடம், அது கோயில். அந்த பகுதியில் பிறந்த பட்டினத்தடிகள் காதற்ற ஊசியை பார்த்து துறவு மேற்கொண்டார். சில பேருக்கு உள்ளத்தில் துறவு முன்னால் வரும், உடையில் துறவு பின்னால் வரும். சில பேருக்கு உடையில் துறவு முன்னால் வரும், உள்ளத்தில் துறவு வரவே வராது. இதான் நம்ம தற்கால வாழ்க்கை. பட்டினத்தாருக்கு உள்ளத்துறவு முதல்ல வந்துச்சு, உடைத்துறவு அதுக்கப்புறம் வந்தது. கட்டின கோவணத்தோடு புறப்பட்டார். வீடு நமக்கு திருவாலங்காடு, புறந்திண்ணை, ஓடு போதும் வாழ்க்கை. அவருடைய சீடர் பத்திரகிரியார். திருவடை மருதூரிலே அவர் ஆண்டவன் திருவடியை மிக மகிழ்ச்சியோடு ஜோதியில் கலந்து அடைந்து விட்டார். பட்டினத்தார் மட்டும் பாக்கி நிற்கிறார். திருவிடை மருதூர் பெருமானுக்கு மகாலிங்கம்னு பேர். திருவிடை மருதா திரிபுராந்தகா என்று பட்டினத்தடிகள் கண்ணீர் விட்டு கதறுகிறார். எந்த பெருமானை பார்த்து கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதனே என்று அப்பர் சுவாமிகள் பாடினாரோ, அந்த மகாலிங்க பெருமானுக்கு முன்னால் பட்டினத்தடிகள் கண்ணீர் விட்டு கதறுகிறார். என்னுடைய சீடன் பத்திரகிரி சுவாமிகள், பத்திரகிரி மன்னன் இப்பொழுது ஆண்டவன் திருவடியில் 2 கலந்து விட்டான். அவனோடு வந்த ஒரு பெண், அவளோடு வந்த அவளுடைய அப்பா, எல்லோரும் ஆண்டவன் திருவடி அடைந்து விட்டார்கள். நான் மட்டும் இன்னும் காத்திருக்கிறேன். பெருமானே, இந்த உடம்பு எனக்கு என்றைக்கு இல்லாமல் போகும்? இந்த உடம்பை விட்டு நான் விடுதலை பெறுவது எப்பொழுது? விடுவது வீடு. அந்த வீட்டை தாண்டி ஆண்டவன் திருவடியில் 2 கலக்க வேண்டும். பட்டினத்தடிகள் கதறுகிறார். சிவபெருமான் பேசுகிறார், ஒரு பேய்க்கரும்பை எடுத்துக்கொள். பேய்க்கரும்பு எந்த ஊரில் தித்திக்குமோ அந்த ஊரில் உனக்கு மோட்சம். புறப்படு. பட்டினத்தடிகளாகிற சித்தர் புறப்பட்டார். பட்டினத்தாரில் 3 பட்டினத்தார் உண்டு. ஒருத்தர் 10வது நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டினத்தார். அவருடைய பாட்டுக்கள் தான் 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டவை. நம்பியாண்டார் நம்பிகள் சேர்த்தார் ஒரு 5-6 தொகுதி. அவர் முதல் பட்டினத்தார், ஏறத்தாழ 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 2வது பட்டினத்தார் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர்தான் நம்ம சொல்லக்கூடிய பாட்டுக்கள், பல பாட்டுக்கள் இன்னைக்கு சொல்கிறோமே, அந்த பாட்டையெல்லாம் பாடினவர் அவர்தான். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. இதெல்லாம் இந்த 14ஆம் நூற்றாண்டு பட்டினத்தார் பாடியது. நம்ம இந்த 2 பட்டினத்தாரையும் ஒன்றா சேர்த்துத்தான் பேசுகிறோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 18, 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய சித்தர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கும் பட்டினத்தார்னு பேர். அவர் நிறைய சித்தர்களை பற்றிய பாடல்கள், வைத்திய பாடல்கள் கிட்டத்தட்ட 200க்கு மேலே பாடியிருக்கிறார். ஆனால் நம்ம இந்த 3 பட்டினத்தாரையும் ஒரே பட்டினத்தாராகத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 10ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு 2லும் வாழ்ந்த பட்டினத்தார். அவ்வளவு காலம் இருந்தாரான்னு கேட்கக்கூடாது. அவர் வேறே, இவர் வேறே. நம்ம நாட்டில் இந்த எழுதி வைக்கிறது, டைரி எழுதுறதெல்லாம் பழக்கம் இல்லை. ஒரே பேரில் பல பேர் இருந்திருப்பார்கள். என்ன வேடிக்கைன்னா, அந்த ஒரே பேர் உள்ளவர்கள் அவளது ஞானிகளாக, பக்தர்களாக, சித்தர்களாக, கவிஞர்களாக திகழ்ந்தார்கள். அது இந்த மண்ணின் பெருமை. இப்போ பட்டினத்தார் ஊரா புறப்பட்டு போக போறார். பெருமானே, எனக்கு விடுதலை எப்பொழுது கிடைக்கும்? ஒவ்வொரு ஊரா போறார். வாழ்க்கையில் எத்தனை கவலை.
விடிஞ்சா எந்திரிச்சா சோத்து கவலை. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்றதுக்குத்தான் பெரும்பாடு படுறோம். அன்ன விசாரம் அதுவே விசாரம். அவர் பாடின பாட்டு. அன்னம்னா சாப்பாடு. நம்ம ராமலிங்க சாமி அழகா சொல்லுவார், காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வயிற்று கவலைக்காகவே என் நேரம் பூரா போய்விட்டதையா. அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவதன்றி சிவக்கனியைச் சேர கருதுகிறேன். திவலை ஒழிக்கும் திருத்தணிகை திருமால் மருகன் திருத்தாட்கு குவளை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனே. குவளைப்பூவை வைத்து குடலை சுமக்காமல் கொளுத்த உடம்பை வச்சு ராத்திரி பகலா இந்த சாப்பாட்டுக்கே திரிஞ்சு என் வாழ்க்கை வீணா போச்சே. இதை ராமலிங்க சாமிக்கு முன்னால் பிறந்த பட்டினத்தடிகள் அற்புதமாக சொல்றார். அன்ன விசாரம் அதுவே விசாரம். விசாரம்னா கவலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அன்னத்துக்காக கவலை, சரி. அதுக்கப்புறம் பணத்துக்காக கவலை, சரி. அதுக்கப்புறம் நல்ல மனைவிக்காக கவலை. விடிஞ்ச எந்திரிச்சா என் வாழ்க்கையில் கவலை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அன்ன விசாரம் அதுவே விசாரம். அது ஒளிந்தால் சொன்ன விசாரம். சொர்ண விசாரம்னு அர்த்தம். சொர்ணம்னா தங்கம், பணம். சொன்ன விசாரம் தொலையா விசாரம். கடைசி வரைக்கும் இந்த பணத்தாசை விட மாட்டேங்குது, பணம் சம்பாதிக்கிற கவலை விட மாட்டேங்குது. அன்ன விசாரம் அதுவே விசாரம். அது ஒளிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம். நல் தோகையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம். நல்ல பெண்களை அணைய விசாரம் கவலை. அது பலகால் வரக்கூடிய கவலை. இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கச்சி ஏகம்பனே. ஒரு வேடிக்கை தெரியுமா? இத்தனை விசாரமும் இல்லாத பட்டினத்தார் இருக்கிற மாதிரி பாடுறார். நம்ம பாட வேண்டிய பாட்டை அவர் பாடுறார். ஏன்? நமக்காக பாடுகிறார். நம்ம தூக்கி அவர் தோளில் போட்டுக்கொண்டு இப்படி பாடினாலாவது இவர்கள் திருந்துவார்களா என்று நம்ம கவலையை அவர் தோளில் போட்டுக்கொண்டு என்னமோ அவருக்கு இந்த கவலையெல்லாம் இருக்கிற மாதிரி அற்புதமாய் பாடுகிறார். இது இந்த நாட்டு ஞானிகளின் பெருங்கருணை. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. பிறக்கிற பொழுது என்ன பணத்தோடையா பிறந்தோம்? தனியாத்தான் பிறந்தோம், தனியாத்தான் போகிறோம். இத்தனை லட்சத்தையும் கொண்டுகிட்டா பிறந்தோம்? கிடையாது. நடுவில் சிவபெருமான் கொடுத்தது, அதை மற்றவனுக்கு கொடுக்கலன்னா சிவபெருமான் அந்த பணத்துக்கு சொந்தக்காரனா ஒன்றை வைக்காம வேற ஒருத்தனை மாற்றி விடுவார். அந்த பணம் வேற ஆளுக்கு போயிடும், அவ்வளவுதான். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. போற அன்னைக்கு நிறைய விபூதியை பூசித்து அனுப்ப போகிறான். கழுத்தில் காதில் போட்டிருக்கதை பூரா எடுத்துக்குவான். வேட்டி நல்லா இருந்தால் கூட உறிஞ்சிக்கிட்டு தான் உள்ளே போட போகிறான். விபூதி ஒன்று தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும். பூதின்னா செல்வம்னு அர்த்தம், விபூதின்னா ஈடு இணை இல்லாத செல்வம்னு அர்த்தம். நம்ம கூட வர்ற ஒரே செல்வம் திருநீர் மட்டும்தான். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கச்சி ஏகம்பனே. போகிற வழியெல்லாம் பாட்டு கொட்டுது. ஆற்றில் கரைத்த புளி மாதிரி என் வாழ்க்கை வீணாக்கப்படாது. ரசத்துக்கு புளி கரைச்சா ஏதோ சாப்பாட்டுக்கு ஆகும். ஆற்றில் புளியை கரைச்சா புளி வீணால போயிடும். ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் அன்பை எல்லாம் போற்றி திருவுளம் பற்றுமையா. நான் உன்மீது செலுத்தக்கூடிய அன்பு ஆற்றில் கரைச்ச புளியா போப்படாதப்பா சிவபெருமானே. ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் அன்பை எல்லாம் போற்றி திருவுளம் பற்றுமையா. புறமூன்றெரித்து கூற்றை பணிகொளும் தாளுடையாய் கொற்ற வில்லுடையாய் ஏற்றுக்கொடி உடையாய் இறைவா கச்சி ஏகம்பனே. விஷமமாகிற கொடியை ஏந்திய பெருமானே, வில்லை ஏந்திய பெருமானே, என்னுடைய அன்பு முழுக்க ஆத்தில கரைச்ச புளியா போப்படாது. எத்தனை பாட்டு. குத்தாலத்துக்கு போகிறார். எனக்கு போதும், இந்த வாழ்க்கையெல்லாம் போதும். கடைசி காலத்தில் நினைக்க வேண்டிய ஊர் குற்றாலம்.
அப்பர் சுவாமி பாடுறார், உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. 5 திருத்தலங்கள் சொல்லுவார்கள். 5 நடராஜாவுடைய திருத்தலங்கள். முதலாவது திருத்தலம் திருவாலங்காடு, 2வது திருத்தலம் பொன்னம்பலம் என்ற சிதம்பரம், 3வது திருத்தலம் வெள்ளியம்பலம் என்ற மதுரை, 4வது திருத்தலம் திருநெல்வேலி தாமிர சபை, 5வது திருத்தலம் திருக்குற்றாலம் சித்திர சபை. இந்த 5 சபைகள்னு பேர். சிவபெருமானுடைய 5 தொழிலும் இந்த 5 சபைகளில் நடப்பதாக ஒரு ஐதீகம். முதலாவது படைத்தல், திருநெல்வேலி தான் படைத்தல். 2வது காத்தல், சிதம்பரம் காப்பாற்றுவது, தூக்கிய திருவடி துணை. 3வது அழித்தல், அதாவது ஒடுக்குதல், குற்றாலம்தான் ஒடுக்குதல். 4வது மறைத்தல், ஆண்டவனுடைய 5 செயல்களில் 4வது மறைத்தல், அதுதான் ஒரு காலை மேலே தூக்கி ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியாக எம்பெருமான் ஆடக்கூடிய திருவாலங்காடு. 5வது அருளல், அதுதான் மதுரை திருத்தலம். இந்த 5 திருத்தலங்களில் அழிப்பதற்கு உள்ள திருத்தலம் திருக்குற்றாலம். அதனால கடைசி காலத்திலே குற்றாலநாதர் தான் நம்ம உடம்பை தனியாக்கி உயிரை தனியாக்கி ஆன்மாவுக்கு இன்பம் கொடுப்பார். அதனால அப்பர் சுவாமி உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றாருளரோ அப்படின்னு பாடுவார். அதுக்கு முன்னாலே வந்த மாணிக்க வாசகர் உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். நாம் படித்ததெல்லாம் போதுமையா, படிக்க படிக்க கடவுளுக்கு எனக்கும் உள்ள தூரம் குறையணும், ஆனால் குறைய மாட்டேங்குதே, கூடிக்கிட்டே போகுதே. அப்போ இந்த படிப்பு வீணால போச்சு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வால் அறிவன் நற்றாள் தொழாரெனின். ஆண்டவனுடைய திருவடியை தொழாவிட்டால் இந்த படிப்பினால என்ன பலன்? அதனால எனக்கு இது போதும். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்ற ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. திருவாசகம். கண்ணுக்குட்டியை விட்டு பிரிஞ்ச பசுமாடு எப்படி அன்போட கதருமோ அது மாதிரி சிவபெருமானே உன்னை விட்டு விலகி இருக்கிற நான் கதற வேண்டும். இதெல்லாம் பட்டினத்து சாமிக்கு நினைப்புல வருது. குற்றாலத்துக்கு போறாரா, அழகா பாடுறார். எப்போ குற்றாலத்தான கும்பிடணும்? யமன்னு ஒருத்தன் நேரத்தில் வந்து நிற்பான், அவனுக்கு காலன்னு பேர். ஏன் காலன்னு பேர் தெரியுமா? காலத்தில் கரெக்டாக வந்து நிற்கிறவன் அவன் தான். மற்றதெல்லாம் தாமதமாக வரும். பஸ்ஸு தாமதமாக வரும், ரயில் தாமதமாக வரும், நம்ம ஏறி போகிற விமானம் தாமதமாக வரும். இந்த யமனுடைய எரும மாடு சொன்ன நேரத்துக்கு சரியாக வந்து நிற்கும். அவனுக்கு காலன்னு பேர். காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே. கண்ணு பஞ்சடைக்கும், ஒன்றும் தெரியாது. பால் உன் கடை வாய்ப்படு முன்னே. எல்லாரும் பாலை வாயில் ஊற்றுவாங்க. மேல் விழுந்து உற்றார் அழு முன்னே ஊரார் சுடு முன்னே குற்றாலத்தானையே கூது குற்றாலத்தானையே கூறு. குற்றாலத்து பெருமானை சொல். ஊர் ஊரா பாடுறார். எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் பெருமானே? என்னை வச்சு எரிச்சு எரிச்சு மண்ணு பூரா நெருப்பா போச்சு. இந்த புகை கிளம்பி வானம் பூரா புகையா போச்சு. என் தாய்மார் எத்தனை பேர் பெற்று பெற்று இழைத்து விட்டார்கள். என்னை செய்து செய்து பிரம்மாவினுடைய கை ஓய்ந்து விட்டது. நடந்து நடந்து என் கால் ஓய்ந்து விட்டது. கடவுளே எனக்கு போதும், எனக்கு போதும். என்னை உன் திருவடியில் சேர்த்துக்கொள். மண்ணுந்தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இளைப்பார. என் தாய்மார் எத்தனை பேர் என்னை பெற்றார்கள், அவர்களுக்கு ஒரு இளைப்பாரற்று வேண்டாமா? மண்ணுந்தணலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இளைப்பார. பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா. திருவையாத்துல போய் கெஞ்சுறார். பேய்க்கரும்ப கடிச்சு பார்க்கிறார், கசக்குது, இனிக்கலே.
மதுரைக்கு போனார். கடம்ப வனத்தை கன்னிவனமாக்கினார். கன்னிவனநாதா கன்னிவனநாதா என்று பாடினார். பேய்க்கரும்பு அங்கேயும் இனிக்கவில்லை. திருக்காலத்துக்கு ஓடினார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். மாது சொன்ன சூழார் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். தொண்டு செய்து நாள் ஆறில் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன். என்னால் இதெல்லாம் முடியாது. சிறு தொண்டர் மாதிரி பெத்த பிள்ளைய சிவனடியாருக்காக கையினாலே அறிய முடியாது. திருநீலகண்டர் மாதிரி இளமையான அழகான மனைவியோடு ஒரே அறையில் எந்தவிதமான காம சிந்தனையும் இல்லாமல் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, திருநீலகண்டத்தின் மேல் உள்ள பக்திக்காக இளமையை துறந்து பல நாட்கள் வாழ்ந்திருந்தார்களே, அது மாதிரி என்னால் இருக்க முடியாது. கண்ணப்ப நாயனார் 6 நாளில் ஆண்டவன் திருவடியை அடைவதற்கு கண்ணையே தோண்டி அப்பினாரே, அதுவும் என்னால் முடியாது. நான் எப்படி உன் திருவடிக்கு வரப்போறேன்? பட்டினத்து சாமி பாட்டு முத்து முத்தான பாட்டு. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேனல்லேன் சிறு தொண்டர். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேனல்லேன் திருநீலகண்டர். தொண்டு செய்து நாள் 6 கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன். 6 நாளில் கண்ணை தோண்டி அப்ப முடியாது. கண்ணப்பர் மாதிரி நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. அங்கேயும் பேய்க்கரும்பு இனிக்கவில்லை. கடவுளே, என்ன உன் அடியாருடைய பட்டியலில் சேர்த்துக்க மாட்டியா? கோயில் நான்மணி மாலைன்னு ஒரு நூல். கோயில்னா சிதம்பரம். அங்கே பாடுறார் அருமையான பாட்டு. கடவுளே, அந்த காலத்தில் இந்த பட்டினத்தார் பிறந்த மரபிலை, நகரத்தார் மரபிலை ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னால் சொந்தக்காரங்க எல்லாரு பேரையும் ஒரு பட்டியல் போட்டு எழுதுவாங்க. அதுக்குத்தான் அந்த காலத்தில் மொய்ப்பன ஏடுன்னு பேர். மொய் எழுதுறது யார் எழுதணும்? சொந்தக்காரங்க தான் எழுதணும். தாயாதிகள் பங்காளிகள் எழுதணும். இவங்களுக்கு வேற தொகை, அவங்களுக்கு வேற தொகை. ஒரே தொகை தான் எழுதணும். ஆளாளு விருப்பப்படி 1000, 500, 2, 10 எழுதப்படாது. எல்லாம் ஒரே தொகை தான் எழுதணும். வித்தியாசமே காட்டப்படாது. இப்படி ஒரு காலம். அதுக்கு மொய்ப்பன ஏடுன்னு பேர். மொய்ப்பன ஏட்டில் பேர் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு அவங்க சொந்தக்காரங்கள்னு அர்த்தம். வேண்டியவங்க கொடுத்தா அந்த ஏட்டில் எழுதுகிற பழக்கம் இல்லை. இந்த ஏட்டுக்கு மொய்ப்பன ஏடுன்னு பேர். என்ன கேட்குறார் பட்டினத்து சாமி? சிவபெருமானே, நடராஜா, உனக்கும் சிவகாமிக்கும் கல்யாணம் நடக்கிற பொழுது எல்லாரும் வந்திருப்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்களை, உங்கள் தாயாதிகளை பட்டியல் போட்டு ஒரு மொய்ப்பன ஏடு எழுதுவாங்க. அந்த ஏட்டில் உள்ள பேரெல்லாம் உனக்கு ரொம்ப சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அந்த ஏட்டில் என் பேரையும் கொஞ்சம் எழுதி வைக்கப்படாதா? தமர் பெயர் எழுதிய வரிநெடும் புத்தகத்து என்னையும் எழுத வேண்டுவல். தமர்னா சொந்தக்காரங்க, வேண்டியவங்க. தமர் பெயர் எழுதிய வரிநெடும் புத்தகம். ஆமாம், சிவபெருமானுக்கு சொந்தக்காரங்கள்னா பேரை போட்டால் புத்தகம் பெருசால இருக்கும். நெடும் புத்தகத்திலே கடைசியாக என் பேரையும் எழுதிக்கோ. உன் அடியார் கூட்டத்திலே நானும் இருக்கணும். இதுக்கு மேலே கடவுள்கிட்ட கெஞ்ச முடியுமா? அவர் பாடின பாட்டில் நான் சொன்ன பாடல் ரொம்ப குறைச்சல். பெருமானே, என் பெற்ற தாயரும் என்னை பிணமென்றிகழ்ந்து விட்டார். பொன் பெற்ற மாதரும் போவென்று சொல்லி புலம்பி விட்டார். கொன்பெற்ற மைந்தரும் சுற்றி வந்து இங்கே குடம் உடைத்தார். உன் பற்று ஒழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே, உன்னை தவிர வேற பற்று கிடையாது. பக்குவமாயி நிற்கிறார். சென்னைக்கு வந்துட்டார். திருவொற்றியூருக்கு வருகிறார். சிவபெருமானை கும்பிடுகிறார். நேராக கடற்கரைக்கு வருகிறார். கடற்கரையில் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பேய்க்கரும்பை எடுத்தார், கடித்தார், இனித்தது. இதுவரை எங்கேயும் இனிக்காத பேய்க்கரும்பு, கசக்கக்கூடிய கரும்பு இப்பொழுது இனித்தது. சித்தருக்கு புரிந்தது. நமக்கு இன்றோடு வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது. அது எப்படி பேய்க்கரும்பு இனிக்கும்? நமக்கு ஒரு சந்தேகம். கசக்கிறது கசக்கத்தானே செய்யும். அது எப்படி ஒரு ஊரில் கசக்கும், ஒரு ஊரில் இனிக்குமா? ஊரு காரணம் இல்லை, நம்ம மனசு காரணம். நான் 2 செய்தி சொல்கிறேன். ஒன்று, நம்ம சாதாரணமாக தண்ணி குடிக்கிறோம்,
ஒரு மாதிரி சுவையாக இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறோம், இனிப்பாக இருக்கே, நினப்பில் வச்சுக்கிடுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, காலையில் கல்யாணம் ஆச்சு, கணவனும் மனைவியும். இந்த 2 பேருக்கும் ஒருத்தர் பார்த்து ஒரு வார்த்தை பேசணும்னு ஆசையாக இருக்குது. இது அந்த காலத்து கல்யாணம். இது வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தர் பார்த்ததில்லை. தாலி கட்டுற போது தான் 2 பேரும் பார்த்துருக்காங்க. அதனால கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்குது. வீட்டில் கூட்டம், கொஞ்ச நேரம் ஆச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் நாத்தனார் போகலை, கொழுந்தன் போகலை, மாமியார் போகலை. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒவ்வொருத்தராக வெளியில் போனாங்க. எல்லாரும் வெளியில் போனதுக்கு அப்புறம் மாமியாரும் வெளியில் போன பொழுது ஒரு வார்த்தை சொன்னா. என்ன சொன்னா தெரியுமா? இந்த பாரு, உன் புருஷனுக்கு தாகம் எடுத்தால் தண்ணி கொடு, ஏதாச்சும் அவனுக்கு சாப்பாடு வேணும்னா போடு, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், கீழே வச்சுருக்கேன், 2வது தட்டு ஓரத்தில் இருக்குது, புளிஞ்சு போட்டு தயிர் போட்டு சாப்பாடு போடு. சரின்ட்டான். இந்த மாமியார் வெளியில் போயாச்சு, கதவை சாத்தியாச்சு. புருஷன் உள்ளே வந்தான், கனச்சான், நிமிந்து பார்த்தது புது பொண்ணு. தாகமாக இருக்குது, தண்ணி கொடுத்தது. பசியாக இருக்குது, உள்ளே போனது. சாப்பாடை எடுக்க போனது, கரண்டு கட் ஆயிடுச்சு. ஒரே கும்மிருட்டு. ஏதோ இந்த மூலையில் இருந்ததை எடுத்தது, தயிர் போட்டுது, இவன்கிட்ட கொண்டாந்து கொடுக்க. இவன் சொன்னால் ஊட்டி விடுன்னா, ஊட்டி விட்டது. தேவாமிர்தமாக இருக்குன்னா, தேவாமிர்தமாக இருக்கு. ஆகா, இது தேவாமிர்தம். ஒவ்வொன்றா எடுத்தெடுத்து ஊட்ட 10 நிமிஷம் முடிஞ்சுது, கரண்ட்டு வந்தது, மாமியார் வந்துட்டா, சரியாக போச்சு. ஏண்டி அவன் சாப்பிட்டானா? இல்லை, சாப்பாடு கேட்டார், கொடுத்தேன். சரி வா, நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். உள்ளே போய் பார்த்தா வச்ச கஞ்சி அப்படியே இருக்குது. என்னடி நீ சாப்பாடு போட்டேன்னு சொன்னேன்? அத்தே, இந்த ஓரத்தில் இருந்ததில்லை, எடுத்தேன். அடி பாவி, அந்த ஓரத்தில் மாட்டுக்கு பருத்தி கொட்டை ஊற வச்சிருந்தேன், அதை எடுத்து கொடுத்துருக்கியே. மாட்டுக்கு ஊற வச்ச பருத்தி கொட்டை புது பொண்டாட்டி கைப்பட்ட உடனே தேவாமிர்தமாக இருந்தால் பக்குவமான மனம், திருவொற்றியூருக்கு வந்த பணம், சிவபெருமானை நினைத்து வேற்றுமைகளை களைந்த மனம் எப்படி இருக்கும்? அந்த மனசுக்கு பேய்க்கரும்பு இனிக்குமா இனிக்காதா? பேய்க்கரும்பு இனித்தது. பட்டினத்தாருடைய வாழ்க்கை நிறைவடையப் போகிற ஒரு சூழ்நிலை. இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.